குருவே சரணம். kepercayaan kepada Tuhan, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கு. எந்த மதத்தை பத்தி யாரும் தாக்கி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நினைவுறுத்தலோட அந்த ஆன்மாவும் தாக்கி பேசக்கூடிய ஆன்மாவுக்கும் அடுத்தடுத்து இறைவன் ஒரு நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான வேலையில மலேசியா திருநாட்டுல கோலா கன்சார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க தம்பி சசி கூட சில வருஷமா பழக்கம். எப்படி பழக்கம்னா பரம்பொருள் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் மூலியமா அந்த இணைப்பு ஏற்பட்டது. ரொம்ப அற்புதமான சூழல். அவங்களையும் மனைவியும் கேதார்நாத் ப்ரோக்ராம்ல இருந்து ரொம்ப கொஞ்சம் ஆழமா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணையால இங்க கோலா கன்சாருக்கு ஐயா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, இப்ப சிலர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்ததை ஒரு கேலியாவும் ஒரு நாடகமாகவும் பல விஷயங்கள்ல பேசினாலும் கூட இன்னைக்கு நிறைய விஷயம் நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். சிங்கப்பூர்ல ஒரு வீட்டுல பாபாவோட இதுல திருநீர் வருதாவும் நிறைய இடம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா இங்க சிவனுடைய படம் இருக்கு. கொஞ்சம் போக்கஸ் பண்ணீங்க. சிவபெருமான் படத்துல பாத்தீங்கன்னா திருநூறு நிறைய கொட்டி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாபாவோட படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்ன இருந்து இந்த மாதிரி சில அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா படத்திலுமே நீங்க இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க நிக்கும் போது உடம்பு சிலுக்குது. அதே சமயத்துல சில இடங்கள்ல திருநீர் தான் வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா குங்குமமும் இருக்கு. ஸோ இது நம்முடைய இங்க பாத்தீங்கன்னா பாபா இருக்காங்க, சிறுடி சாய்பாபா. சசியோட அப்பாவோட படம் இருக்கு. ஸோ அப்பாவோட படமும் திருநீரால மூடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த நேரத்தில் இங்கே நான் நின்றுக்கிட்டு என்ன நினைக்கிறேன்னா, உலகத்தில் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்குள்ளாரையும் பாபாவும் சரி, சிவபெருமானும் சரி, ராகவேந்திரா சுவாமி இருக்காரு, எல்லாரும் அவங்களுக்குள்ளார உள்ள போய் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம், நம்ம நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல பயணம் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஐயோட சசி நம்பரை கொடுக்குறேன், நீங்களும் வாங்க, இந்த திருநீரை எடுத்துட்டு போங்க. நிறைய மிருக்கல் நடக்குது, நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருந்தாரு. வீட்டில் ஒரு சின்ன கேர்ள் இருக்காங்க, அவங்க மூலியமா பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த டைப்பிங்ல சசி ஐயாவோட மாமனார் வீட்டில் தான் ஆரம்பத்தில் அங்க திருநீர் இருந்ததா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இறைவன் கருணையால இங்க வர வச்சிருக்காரு. நாளைக்கு குருஜி மகாவிஷ்ணுடைய பயிற்சி அங்க ஈப்போல நடக்க இருக்கிறது. ஸோ அதனால இங்க வந்திருக்கிறோம், இந்த மாதிரி அற்புதங்களை பார்க்குறோம். மயிர் சிலுக்க வைக்குது. ஏன்னா எல்லா படங்களும் எல்லா சிலையிலையும் அதே சமயத்துல காவல் தெய்வம் வெளியே இருக்காரு, அவரோட அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதையும் திருநூறு கொட்டுது. ஸோ மிக்க நன்றி ஐயா. சசியோட நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இடத்த பாருங்க. குருவே சரணம்.